தெரிந்த தெரியாத சில விஷயங்களை குறித்து நம்ம அப்படியே தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்சலோம் அப்படின்னா அவருடைய பெயருடைய அர்த்தமே வந்து ஆவ் ஷாலோம், சமாதானத்தின் தகப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆவ்னா ஃபாதர், ஷாலோம்னா சமாதானம். இபிரேய மொழியில அவருடைய பெயருடைய அர்த்தமே சமாதானத்தின் தகப்பன். ஆனா அவருடைய பெயருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தாவீது அப்சலோமை பெற்ற பொழுது அவர் சமாதானத்தின் தகப்பனாக இருப்பார் நம்பி அப்சலோம் வச்சாரு. ஆனா இவரு சமாதானம் இல்லாத, சமாதானத்துக்கு எதிரான எல்லா வழிகளிலும் அவர் ஈடுபட்டார். உடன் பிறந்தவர்களோடு அவருக்கு சமாதானம் கிடையாது, தகப்பனோடு சமாதானம் கிடையாது, அவரோடு இருந்த ஊழியர்களோடு சமாதானம் கிடையாது, யாரோடும் சமாதானம் இல்லாத ஒரு நெகட்டிவ் கேரக்டரா இந்த அப்சலோம் வாழ்ந்தார். இவர் வந்து தாவீதினுடைய மூன்றாவது பையன். இவருடைய அம்மா வந்து மாக்கால், கேசூர், சீரியா தேசத்தில் உள்ள கேசூர் அப்படிங்கிற ஒரு பகுதியின் ராஜா ஒருத்தர். அந்த ராஜாவுடைய பெயர் தல்மாய். இந்த தல்மாயுடைய மகள் மாக்கால், மாக்காலுடைய மகன் அப்சலோம். அதாவது மாக்காலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த மகன். தாவீதுக்கு அன்றைய கால வழக்கத்தின்படி அநேக மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இதுல ஒரு மனைவி தான் மாக்கால். இந்த மாக்காலுடைய பையன் தான் அப்சலோம். இந்த மாக்கால் ஏற்கனவே ஒரு ராஜாவுடைய மகள், ஒரு நல்ல ஒரு அழகான ஸ்திரீ. ஒரு தாவீதினுடைய பிள்ளைகளில் இந்த அப்சலோம் ரொம்ப அழகானவராக இருந்தார். அப்சலோம் மட்டும் கிடையாது, அப்சலோமோடு கூட பிறந்த தாமாரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அப்சலோமுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரத்தி, அந்த குமாரத்தியுடைய பெயரும் தாமார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. வேறொரு பகுதியில மாக்கால் அப்படின்னு போட்டிருக்கு. தன்னுடைய தாய் பேரையோ சகோதரி பேரையோ தன்னுடைய குமாரத்திக்கு அவர் வைத்திருக்கிறார். அந்த அப்சலோம் வந்து எப்ரோன்ல பிறந்தாரு. இவரை குறித்து 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய 3வது குமாரன். தாவீதுக்கு முதல்ல அம்னோன் ஒரு குமாரர் இருந்தார், அப்புறம் வரிசையா வராங்க. அதுல 3வது குமாரன் இந்த அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து பைபிள் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, இவரை மாதிரி சௌந்தரியவான், மெச்சிக்கொள்ளப்பட்டவன், மெச்சிக்கொள்வதற்கு ஏதுவானவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை ஒரு பழுதும் கிடையாது. அவ்வளவு ரொம்ப அழகு, அழகையும் வித்தியாசமாய் வர்ணித்திருக்கிறார். ஏற்கனவே தாவீது ரொம்ப அழகு நமக்கு தெரியும். தாவீதினுடைய அழகு, அவர் சௌந்தரியமானவனா இருந்தார் அப்படின்னு தெரியும். மாக்காலும் அழகுள்ள ஸ்திரியா இருந்தால், அப்சலோம் ரொம்ப அழகா இருந்தாரு. அவருடைய தலையில இருந்து கால் வர எந்த பழுதும் கிடையாது. உடல்ல அவரை பார்த்தா வெளி பார்வையில அது ஒரு கரிஸ்மேட்டிக்கா இருந்தாரு, ரொம்ப அழகா இருந்தாரு, ஒரு வாலிபனா இருந்தார், பார்க்கிற யாவரையும் வசியம் பண்ணத்தக்கதாய் கவரக்கூடியவராய் இருந்தார். ஆனா பழுது இருந்தது, எங்க இருந்ததுன்னா அவருடைய இருதயத்துல இருந்தது. அது வெளியே தெரியாது. அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சில நேரங்கள்ல ரொம்ப அழகா இருப்பது, ரொம்ப வசியம் பண்ணுவது, ரொம்ப கவர்வது சரியானதா இருக்காது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற வண்ணமாய் பார்த்தோம்னா அப்சலோம் கூட சேர மாட்டாங்க. அப்சலோம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு போய் ராஜாவுக்கு எதிராய் கிளர்ச்சி, அதாவது நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லும் போது பைபிள்ல போட்டிருக்குது, அவரோடு கூட போனவர்களுக்கு எதுக்கு போனோன்னே தெரியாதான், அறியாமல் போனார்கள். ஏன்னா அவருடைய கரிஸ்மாட்டிக் லுக், அவருடைய அழகு, அவருடைய அந்த வசியம் பண்ணக்கூடிய அந்த திறமை, அவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஞானமா இருக்கும், வஞ்சனை உள்ளவர். இந்த இதெல்லாம் பார்த்து அவர் பின்னாடி எதுக்குன்னே தெரியாம போய் அது நிறைய பேர் செத்து போயிட்டாங்க யுத்தத்துல. நாம் யாரையும் ஒரு உடல் சரீர ரீதியாக அளவிடக்கூடாது. பார்ப்பதற்கு எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் பார்க்கிறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருத்தரையா ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது எலியாப பார்க்கிறாரு, இவன் தான் ராஜா மாதிரி இருக்கிறான் அப்படி சொல்லி அபிஷேகம் பண்ண ட்ரை பண்றாரு. ஷம்மாவை பார்க்கிறாரு, இவன் தான் ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்லி அபிஷேகம் பண்ண ட்ரை பண்றாரு. எல்லாரையும் பாக்குறாரு. தாவீதை பார்த்தா சாதாரணமா இருக்கிறார், ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு. இவர் ராஜாவே வாய்ப்பே இல்லைன்னு சாமுவேல் நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ வந்து அவரோட முக அமைப்ப, உடல் அமைப்ப, அவர்கள் பார்க்க எப்படி இருக்கிறார்கள், அவருடைய வெடி நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன், ஆனா நான் அவருடைய உள்ளத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த அப்சலோம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அப்சலோம் போன்ற நபர்களிடத்தில் நாம் கவனமா இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய அகத்திற்கு, உள்ளத்திற்கு, இருதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துகிறதா இல்லாம கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். அவருக்கு முடி நிறைய இருக்குமா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முடி வெட்டுவாராம். அந்த முடி வந்து கிட்டத்தட்ட 200 சேக்கல் இருக்குமா. அது ரொம்ப ரொம்ப பாரமா இருக்கு, ரொம்ப அதிகமா வளருதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டுவாராம். ஏன்னா அந்த காலங்கள்ல ஆண்கள் முடி வளர்த்திருப்பாங்க நீளமா. ரொம்ப அது ஒரு அழகிற்கு ஒரு அடையாளமாக கருதப்பட்டது.
அவர் முடி இவ்வளவு நீளமா இருந்தா இவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வருஷம் வெயிட் தாங்க முடியாம முடி வெட்டுவாராம். அந்த முடி கிட்டத்தட்ட 200 சேக்கல், நம்முடைய அளவின்படி 1,50 கிலோ கிட்ட இருக்குமா, 3 பவுண்ட். அவ்வளவு இடம் வருஷம் வருஷம் வெட்டுவாங்களாம். அவ்வளவு அழகான முடியுடைய, அவ்வளவு அழகான ஆஹ் சரீரத்தை உடைய, அவ்வளவு வசீகரிக்கக்கூடிய பேச்சு, அவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஞானமா இருக்கும். அது எங்க இருந்து அந்த தாவீதையே ஏமாத்தி விட்டுறாரு. தாவீது தேவதூதனை போல உங்களுடைய ஞானம் இருக்குதுன்னு சொல்லி தாவீதை குறித்து அந்த ஒரு பெண் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாவீதையே பிரெயின் வாஷ் பண்ணிடுவாரு, தாவீதை ஏமாத்திடுவாரு. ஒரு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் அவர் வசியம் பண்ணத்தக்கதான ஒரு ஞானம், பேச்சு. உலக ரீதியா அவர்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை. உலக ரீதியா பார்த்தா ரொம்ப தேர்ந்தவர், சிறந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தவர். ஆனா கர்த்தருடைய பார்வையில், ஆவிக்குரிய பார்வையில், அவருடைய இருதயத்தின்படி பார்த்தா எல்லாமே பழிவாங்குற எண்ணம், வஞ்சனை, எதிர்ப்பு, அது அந்த கலகம் செய்கிற எண்ணம், ஜனங்களை வஞ்சிக்கிற எண்ணம், இப்படி அவருடைய உள்ளம் பழுதாக இருந்தது. உடல்ல எவ்வளவு பழுது இல்லாம இருந்ததோ அதே அளவு அவருடைய உள்ளத்தில் பழுது இருந்தது. சரி, அவருடைய சம்பவத்தை குறித்து நம்ம அவரை குறித்து வேதாகமம் என்னெல்லாம் எழுதியிருக்குங்கிறத நம்ம வேகமா பார்த்துட்டு அப்படியே அவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா யாராவது? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேசத்திலே, நீ வாழ கொடுத்திருக்க தேசத்திலே உன்னுடைய நாட்கள் ஆயுசு நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இவருடைய ஆயுசு நீடிக்காமல் போனதற்கு காரணம் இவருடைய தகப்பனையும் தாயையும் இவர் கனம் பண்ணாமல் போனது, விசேஷமா இவருடைய தகப்பனை மதிக்காமல் போனது. அவருடைய தகப்பன் அவருக்காக அல்றாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய குமாரனாகி அப்சலோமை மெதுவாய் நடத்துவீங்கள், எனக்காக அவனை விட்டு வைங்க, அவன் தப்பு பண்றான் ரைட்டு தான், ஆனா எனக்காக அவனை பாருங்கன்னு சொல்லி தாவீது தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல சொல்லி அனுப்புறாரு. அப்சலோம் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது என்ன சொல்லி அல்றாரு தெரியுமா? என்னுடைய மகனாகி அப்சலேமே, நான் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு தப்பு பண்ணா கூட தாவீது அவருடைய மகனை அவ்வளவு நேசித்தார். ஆனா அப்சலோம் அந்த நேசத்துல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட திருப்பி கொடுக்கல. தாவீது தாவீது மன்னித்து அப்சலோமை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அப்சலோம் எந்த விதத்திலும் தாவீதை கனப்படுத்தவோ மரியாதை கொடுக்கவோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவோ இல்லை. இந்த காலங்கள்ல நிறைய பேரு தகப்பன் தாயை கனம் பண்ணுவது இல்லை. தகப்பன் தாயை கனம் பண்ணாமல் இருப்பது நம்முடைய ஆயுசை நீடிக்க செய்யாமல் போய்விடும். ஆயுசுங்கிறது உலகத்துல வாழ்கிற நாட்கள் மட்டும் கிடையாது. நம்முடைய கேரக்டரை அது அழிச்சிரும். நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மரியாதையை அழித்து விடும். நம்முடைய அழைப்பையோ தரிசனத்தையோ, நமக்கு மேல உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும், அவங்களை அழிக்கணும், அவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த வெஞ்சன்ஸ், அந்த பகை உணர்வு, அந்த பழிவாங்கும் உணர்வு நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட்டு. தகப்பனை பழி வாங்குறதுக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தான் ஒரு பாவம் செய்தார். அவருக்கு புரியவே இல்லை, நம்ம இந்த பாவம் செய்யறோம், இதுக்கு தண்டனை நமக்கு வரும்னே தெரியல. அவர் தகப்பனை பழி வாங்கணும், அவ்வளவுதான். தகப்பன் இதை செஞ்சாரு, நான் அதை செஞ்சேன், அப்படிதான் தகப்பனுக்கு உணர்வு இருக்கும். சரி, தகப்பனுக்கு உணர்வு ஏற்படுத்திடலாம். தகப்பன் செஞ்ச பாவத்துக்கு நீ தண்டனை கொடுத்துட்ட, அப்ப நீ செஞ்ச பாவத்துக்கு யார் தண்டனை கொடுப்பா? அதெல்லாம் அவருக்கு புரியல. நிறைய நேரங்கள்ல தாய் தகப்பனை, பெற்றோரை அவமதிக்கிறதற்காக, கனவீனப்படுத்துகிறதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் நம்மை அழித்து விடும். நம்முடைய நாட்கள் இந்த தேசத்தில, பூமியில நீடித்திருக்க விடாமல் செய்துவிடும் என்பதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம அழகுள்ளவர்களா இருக்கலாம், திறமை இருக்கலாம், வாலிப பருவத்தில் இருக்கலாம், எல்லாம் நம்ம சொன்னா எல்லாரும் கேட்கறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்கலாம், ஜனங்களுடைய இருதயத்தை வசியம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் தகப்பனுக்கு, தாய்க்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர், சாலமோன் தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாவீதுக்கு அடுத்து ராஜாவானாரு. அவரை பத்தி நமக்கு தெரியும், சாலமோனை குறித்து. ஆனா இந்த அப்சலோம் கடைசி வரைக்கும் தகப்பனுக்கு எதிராக இருந்து தன்னையும் அழித்து தகப்பனுக்கும் ஒரு நாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். சரி, நம்ம அவர் என்னென்னலாம் பண்ணாருங்கிற விஷயங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் 18வது அதிகாரம் வரைக்கும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மெயினா அதுலதான் ஃபுல்லா அவரை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் இதை தாண்டி மற்ற இடங்கள் எழுதியிருக்கிறத தவிர முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம சுருக்கமா அதை குறித்து தியானிச்சிடலாம். முதல்ல இந்த மாக்காளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த இன்னொரு மகளாகிய தாமார் மிகுந்த அழகுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த தாமாரின் மேல் அம்னோன் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு இந்த தாமாரை
அடைவதற்கு முயற்சி செய்து ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவாரு. அந்த தப்பு ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த தப்புக்கு தாவீது கோபமாக எரிந்தான் அப்படின்னு இருக்கு வசனம். ரொம்ப கோபப்படுறாரு, ரொம்ப கோபப்படுறாரு தாவீது. சரியான தண்டனையை அவர் கொடுப்பதற்கு காத்திருந்தார் தாவீது. ஏன்னா முதல் பையன் அம்னோன்றது தாவீதுடைய முதல் பையன். அவனை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஒரு கோபத்தில் இருந்தாரு. இன்னொன்னு, நாம் வாசிக்கும் பொழுது இப்போ இருக்கிற ஐயோ இவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த காலத்துல அது ஒரு பெரிய தப்பா இல்ல அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஏன்னா தாமரை சொல்றா, ராஜா இடத்துல கேட்டிருந்தா என்ன கேட்டா கூட கொடுப்பாரு. ஏன்னா அது ஒரு வழக்கமாகத்தான் இருந்தது. அந்த உறவு முறைகள்ல அப்பொழுது வேறு மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அப்போ தப்பு பண்ணிட்டாரு, இவர் என்ன பண்ணலாம்னு தாவீது கோபத்துல இருக்காரு. ஆனா அந்த அதிகாரத்தை அப்சலோம் தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார். அதுவும் எப்படின்னா 2 வருஷம் அவரு அந்த மனசுலயே வச்சுட்டு இருந்தாரு. எப்போ நேரம் பார்த்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்து, கிட்டத்தட்ட அவர் மறந்துட்டாரு போல அப்சலோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ராஜாட்ட வராரு. ராஜகுமார்கள் எல்லாரும் ஆடு மயிர் கத்திரிக்கிறதுக்காக போகணும், எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ராஜாட்ட போய் நய வஞ்சகமாய் போய் கேட்கிறார். உடனே ராஜாவும் வேண்டாப்பா அது எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல அம்னோனை மட்டுமாவது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவர் ராஜகுமார்கள் எல்லாம் அனுப்பிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, எல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அங்க வச்சு நல்லா குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்சலோம் ஆட்களை விட்டு அம்னோனை கொன்று போட்டு விடுகிறார். அம்னோனை கொன்னுட்டு தப்பிச்சு ஓடிடுறார். கேசூருக்கு போயிடுறாரு. கேசூர் யார் எங்க அப்படின்னா அவருடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா ராஜாவா இருக்காருல்ல, அங்க போயிடுறாரு. அங்க போய் ஒரு 3 வருஷம் ஒளிஞ்சுக்கிறார். 2 சாமுவேல் 14வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, திரும்பி வருவதற்கு ட்ரை பண்றாரு. எப்படி ட்ரை பண்றாருன்னா, யோவாப் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை அனுப்பி அவங்ககிட்ட கொஞ்சம் ராஜாவிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேச வச்சு, வேற ஒரு ஊமை, எப்படி நாத்தான்வேலி ஒரு ஊமை மூலமாய் தாவீதுட்ட பேசினாரோ அதே மாதிரி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ யோவா பின்பக்கத்துல இருந்து ஊமை மூலமாய் பேசி அவரை எருசலேமுக்கு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ராஜாவும் சரி சம்மதிச்சிட்டாரு. இது யோவாபு தான் சொல்லி விட்டான்னு தெரியுது, சரி பரவாயில்லன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு விட்ட உடனே மன்னித்து அனுமதித்து கொண்டார். ஏன்னா தாவீதுக்கு ரொம்ப கோபம், அம்னோனை கொன்னது. ஆனாலும் இன்னொரு மகன் தான், எப்படி நேசமும் இருக்குது, சரி வரட்டும்னு நினைக்கிறாரு. வராரு. 2 வருஷம் ராஜாவுடைய முகத்தையே பார்க்காம வேற ஒரு இடத்துல இருந்தாரு. 2 வருஷத்துக்கு பிறகு யோவாபை கூப்பிட்டு விடுறாரு. அப்சலோம் யோவாப் வா அப்படின்னு கூப்பிட்டு விடுறாரு. ஏன்னா ராஜாட்ட போய் பேச வேண்டியிருக்கு இவருக்கு. ஏன்னா ராஜாவுடைய மகனாய் ராஜாவோடத்துல இருந்தாதான் சில சலுகைகள் அனுபவிக்க முடியும். அப்ப ராஜாட்ட போய் பேசுறதுக்கு யோவாபை கூப்பிட்டுட்டா யோவாபு வரல. உடனே ஒரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னா, யோவாபுடைய வார்கோதுமை உள்ள இடம் இருந்தது, அந்த இடத்துல தீய வச்சு விட்டுறாரு. உடனே யோவாபுடைய வார்கோதுமை தீய வச்சது கேள்விப்பட்டோன்னே யோவாப் ஓடி வந்து, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை கூப்பிட்டு உன்கிட்ட பேசுறதுக்காக தான் அப்படி பண்ணேன், நீ போய் ராஜாட்ட போய் சொல்லுங்கிறாரு. ராஜாட்ட போய் சொல்றாரு. ராஜா ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அப்சலோமுக்கு முத்தமிடுகிறார். முத்தமிட்டு மன்னித்து அவருடைய எருசலேம்ல வச்சிடுறாரு. பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்றாரு, ராஜாட்ட போய் சொல்லி ஆடு மயிர் கத்திரிக்குன்னு சொல்லி கூட்டு போய் அப்னோரை கொன்னிடுறாரு. 2வது யோவாபை வரவழைக்கிறதுக்காக அவருடைய விவசாயத்தெல்லாம் அழித்து அவரை வரவழைக்கிறார். இந்த அப்சலோம் அவருடைய கேரக்டர் என்னன்னா, அவர் நினைக்கிறத செய்யறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்னாலும் போவார். அப்படிதான் போயிருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில ரதங்களையும் சில குதிரைகளையும் அவர் சம்பாதிக்கிறார் எருசலேம்ல. ராஜா மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ராஜாவின் மேல எந்த பாசமும் இருக்கு இல்ல, நம்மை மன்னித்து கொண்டாரே அப்படின்னு தாவீது மேல எந்த ஒரு மரியாதையும் பாசமும் இல்ல. என்ன பண்றாருன்னா, தாவீதுக்கு விரோதமா என்ன செய்யலாம்னு ஐடியா பண்ணி தனக்கு சில விஷயங்களை, ரதங்களை குதிரைகளை சம்பாதிக்கிறாரு. பட்டணத்து வாசல்ல போய் உட்கார்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறார். யாரெல்லாம் மனு கொடுக்க வராங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றதுக்காக வராங்களோ அவங்ககிட்ட எல்லாம் அவர் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது நியாயமானது, ஆனா இந்த நியாயம் ராஜாட்ட போனா அது நடக்காது. ஒருவேளை நான் நியாயாதிபதியா இருந்தா இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி தன் பக்கமாய் மக்களை ஒவ்வொருத்தராக இழுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் கரங்களை பிடித்து அவர்களுக்கு முத்தம் கொடுக்கிறார். வஞ்சனையுள்ள முத்தம், மோசமான ஆபத்தான முத்தம். இவரு ஒரு ராஜகுமாரன், அவ்வளவு அழகானவர், ஒரு பழுதும் இல்லாதவர், ரொம்ப அழகு, சௌந்தரியம் மெச்சுக்கொள்ளத்தக்கவர். அவ்வளவு அப்படிப்பட்ட மனிதன் சாதாரண விவசாயிகள்கிட்டையும் ஏழை குடிமக்கள்கிட்டையும் முத்தம் கொடுக்கறத பார்த்தோன்னே நம்ம மக்களுக்கு ஐயோ எவ்வளவு பெரிய ஆள் நம்மளை நம்பி நம்மளை சார்ந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு செஞ்சு ஜனங்களை எல்லாம் தன் பக்கத்தில் இழுத்து கொண்டார். அப்படியே ஒரு 40 வருஷம் போயிட்டு இருக்குது. ராஜாட்ட நல்ல பேர்ல தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு. திரும்பி ராஜாட்ட போய் சொல்றாரு, எப்ரோனுக்கு நான் போகணும் ராஜா, எனக்கு அங்க ஒரு பொருத்தனை இருக்குது. நான் ஏற்கனவே கேசூர்ல இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன், அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக எப்ரோன் போகணும்னு ராஜாவும் எதுவுமே யோசிக்காம சமாதானத்தோட போயிட்டுவான்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு. திரும்பி போறார். 3வது வஞ்சனை பொய். முதல்ல ராஜகுமாரர்களை அந்த
மயிர் கத்திரிக்க கூட்டு போகணும், ஆடுக்கு முடிவிட்டு போகணும்னு சொல்லி கூட்டு போய் கொன்னாரு. ரெண்டாவது யோபை வரவழைக்கிறதுக்காக எரிச்சாரு அந்த வார்கோதுமை இடத்த. மூன்றாவது தாவீதை ஏமாற்றி எப்ரோனுக்கு ஆராதனை செய்ய போகணும்னு போயிட்டு அங்க போன உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை கூட்டு போறாரு. என்னன்னு தெரியாம கூட போறாங்க. போன உடனே எக்காலம் ஊதும் போது நான் தான் ராஜான்னு அனௌன்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமை, தாவீதோடு இருந்த டீமை கூட்டிட்டு போய் இவர் தன்னை ராஜாவாக எப்ரோனிலே பிரகடனப்படுத்தினார். அதுல தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, ரொம்ப ஞானமாய் ஆலோசனை சொல்லக்கூடிய தெளிவான ஒரு மனிதன் அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலும் அந்த பக்கம் போயிட்டார், இந்த அப்சலோம் பக்கம் போயிட்டாரு. அவரையும் கூட்டிட்டு அவரு அப்சலோம் கூட இருக்கிற வரைக்கும் அப்சலோமுக்கு எல்லா ஐடியாவும் அவர் தான் கொடுத்துட்டு இருப்பார். அப்படி போயிட்டாரு. ராஜா பார்த்தாரு, அவ்வளவுதான். ஜனங்கள் எல்லாம் அவர் பக்கம் இருக்கிறாங்க. எனக்குமே ஜனங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாரு. முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அவர் பக்கம் இருக்கிறாங்க. ஆலோசனைக்காரர் அவர் பக்கம் இருக்கிறாரு. இதுக்கு மேல இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு 10 மறுமனையாட்டிகளை அந்த அரண்மனையை, ராஜாவுடைய அரண்மனையை காவல் காக்க வச்சுட்டு ராஜா ஓடிட்டாரு. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு தாவீது ராஜா வெளியே போயிட்டாரு. இவரு மெதுவா எருசலேமுக்குள்ள, அப்புறம் எப்ரோன்ல இருந்து எருசலேமுக்குள்ள அப்சலோம் வர ஆரம்பிச்சிட்டாரு. 2 சாமுவேல் 16வது அதிகாரம். போற வழியில தாவீது ராஜா போற வழியில சீமைன்னு ஒரு மனுஷன் தூசிக்கிறான். சீமை தூசிச்ச உடனே அவனை கொல்லட்டுமான்னு சொல்லி அந்த யோவாப் அந்த ஒரு சிலர் அவங்க கேட்கும் பொழுது, அபிசாய் அவங்க எல்லாம் கேட்கும் பொழுது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, தாவீது மனதை அப்சலோம் எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நமக்கு புரியும். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய குமாரனாகி அப்சலோமே என்னை கொல்ல தேடும்போது கர்த்தர் நியமிச்சிருந்தா இருந்துட்டு போட்டு. சவுல் தாவீதை வேதனைப்படுத்தியதை விட அப்சலோம் தாவீதை அதிகமாய் வேதனைப்படுத்தினார். தாவீதினுடைய மனதை காயப்படுத்தினார். வேற யாருமா இருந்தா கொன்றலாம், வேற எதிரிகள் வந்தா, கோலியாத்து வந்தா தாவீது ஈஸியா கல் எடுத்து அடிச்சிருவாரு. ஆனா அவருடைய குமாரன் எதிர்த்து வரும் பொழுது அவரால் என்ன பண்ணனே தெரியல, என்ன டிசிஷன் எடுக்குன்னே தெரியல. ரொம்ப வேதனைப்பட்டு மனம் கசந்து அழுதார். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அப்சலோம் அப்படியே உள்ள வந்துட்டார், எருசலேமுக்குள்ள வந்துட்டாரு, அரண்மனைக்குள்ள வந்துட்டாரு. அந்த மறுமனையாட்டிகள் அங்க இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஆபத்தான, ரொம்ப கேவலமான ஒரு ஐடியாவை அந்த அகித்தோப்பேல் அப்சலோம்ட்டு சொல்றாரு. உன்னுடைய தகப்பனை கேவலப்படுத்தும்படியாக இந்த மறுமனையாட்டிகளை நீ எடுத்துக்கொள். எப்படி உங்க தகப்பன் உப்பரைகள் இருந்து தப்பு பண்ணாரோ அதே மாதிரி உப்பரிகள் இருந்து பார்த்து தப்பு பண்ணாரோ அதே மாதிரி நீனும் உப்பரைகள் இருந்து தப்பு பண்ணுன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியாவை அப்சலோம் செயல்படுத்தினார். தகப்பனை பழிவாங்க வேண்டும் என்று, தகப்பனுக்கு நாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று, தகப்பனை உலகமே கேவலப்படுத்தணும். தாவீது ராஜா எவ்வளவு பெரிய ஆளு, அவரை நான் அசிங்கப்படுத்தி காட்டுறேன். நிறைய பிள்ளைகள் இன்றைய காலங்கள்ல அப்படிதான் தாய் தகப்பனை அவமானப்படுத்துவதை அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செயலா நினைக்கிறாங்க. ஆனா அது அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமா சீரழிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அப்சலோம் தான். தகப்பனுக்கு நாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு. கடைசியில தகப்பன் அந்த நாற்றத்தை எல்லாம் தாண்டி வெளியே வந்துட்டாரு. மகன் அந்த அந்த அவமானத்து அந்த 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 விஷயம் கர்த்தருடைய பார்வைக்கும் ராஜாவுடைய பார்வைக்கும் ஒரு பெரிய பாவமாய் தெரிந்தது. ஒருவேளை அது தாவீது ராஜாவுக்கு ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கலாம். தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தாவீது ராஜான்னு இல்ல, யாரா இருந்தாலும் ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேல ஓவரா போகும்பொழுது கர்த்தர் தண்டிக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தாவீதுக்கு ஒரு பெரிய அவமானம் அந்த இடத்துல ஏற்பட்டது. தாவீது சொல்லுவாரு, அந்த நாத்தான்வேல் தாவீது சொல்லுவாரு, ஒரு ஊமை மூலமா சொல்லுவாரு, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கவன்கிட்ட போய் புடுங்கிருவாங்கன்னு சொன்ன உடனே தாவீது சொல்லுவாரு, அந்த ஆட்டுக்குட்டி வச்சிருக்கவனுக்கு 4 தனையா திரும்பி கொடுக்கணும், ஆட்டுக்குட்டி எடுத்தவனுக்கு 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவார். அதே மாதிரி உரியாவை தாவீது கொன்றது நிமித்தம் 4 குமாரர்களை தாவீது இழந்தார். ஏற்கனவே அம்னோன்னு செத்து போனாரு, அப்சலோம் கொன்னுட்டாரு, அப்சலோம் செத்து போனாரு. முதல்ல பத்சேபால்ட்ட இருந்து பிறந்த சாலமோனுக்கு முன்பாக பிறந்த குழந்தை செத்து போனது. அதுக்கு பிறகு அதோனியா செத்து போனார். ஒரு உரியாவை கொண்டதற்கு 4 குமாரர்களை இழந்தார். ஒரு பத்சேபாலை எடுத்துக்கொண்டதுக்கு 10 மறுமனையாட்டிகளுக்கு அவமானம் ஏற்பட்டது. தாவீது அவர் செஞ்சதுக்கு அவர் அடைஞ்சிட்டாரு. ஆனா அந்த அப்சலோம் இடரல் வருவது சரிதான், ஆனா எவன் மூலமா இடரல் வருகிறதோ அது ரொம்ப ஆபத்து. அப்ப இந்த அப்சலோம் அப்படி ஒரு மோசமான தவறை செஞ்சுட்டாரு. 2 சாமுவேல் 17வது அதிகாரத்துல போட்டிருக்குது. 12 பேரோட 12,000 பேரோட போய் அவங்க மேற்கொள்ளலாம்னு சொல்லி அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஆனா தாவீதுட்ட இருந்து அனுப்பின ஊசாய், தாவீது ஒரு ஆளை அனுப்பி செட் பண்ணி அனுப்பியிருக்கிறார் ஊசாய. இந்த ஊசாய் வேற ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீரும் யுத்தத்துக்கு வாங்க. அப்புறம் அகித்தோப்பேல் சொல்றாரு, அப்சலோம் ஒரு யுத்தத்துக்கு வர வேண்டாம், ஜனங்கள் மட்டும் போய் தாவீதை மட்டும் கொண்டுறலாம் அப்படின்னு. ஆனா இன்னும் ஆட்களை சேர்த்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போவோம்னு சொல்லி அதை சொல்லிட்டு தாவீதுட்டே அதை சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்பவும் யுத்தம் நடக்குது காட்டுல, எப்ராஹிம் காட்டுல யுத்தம் நடக்குது. 2 சாமுவேல் 18வது அதிகாரத்துல தாவீது யுத்தத்துக்கு போகல, 3 டீமா 3 பேரை அனுப்பி வைக்கிறார். யோவாபு, அபிசாய், ஈத்தாய் 3 பிரிவா பிரிச்சு அனுப்பி வைக்கிறாரு. இப்பதான் தாவீது சொல்றாரு, என் நிமித்தம் என் குமாரனாகிய
அப்சலோமை மெதுவாய் கவனமா பாத்துக்கோங்கப்பா, அவனை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா ஏற்கனவே யோவாப் அப்சலோம் மேல பயங்கர கோபத்துல இருக்கிறார். அவருடைய காட்டை எரித்து விட்டார், அவருடைய விவசாய பூமியை அழித்து விட்டார். இன்னும் அவருடைய போக்கு சரியில்லாம கோபத்துல இருக்கிறாரு. அதை கவனத்திலே வைக்கல. அப்சலோம் எப்படியாவது கொல்லணுங்கிறது யோவாபுடைய திட்டம். அங்க போறாங்க. கிட்டத்தட்ட அந்த யுத்தத்தில் 20,000 பேர் மடிந்தாங்க. கர்த்தர் தாவீதின் பட்சத்தில் இருந்தார். அப்சலோமுடைய சேனைகள் விழத் தொடங்கியது. ஜனங்கள் யுத்தத்துல பட்சித்ததை விட காடு அதிகம் பேரை பட்சித்தது, மனாந்திரம் பட்சித்தது. கர்த்தர் அவருடைய பட்சத்தில் இருந்தார். இந்த அப்சலோம் யுத்தத்துல போயிட்டு இருக்கிறாரு. தாவீதின் மனுஷரோட, தாவீதுடைய நபர்களோட எதிர்த்து யுத்தத்துக்கு வரும் பொழுது, கோவேர் கழுதையில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கருவாளி மரம், ஒரு சன்னல் பின்னலான ஒரு சிக்கலான கருவாளி மரம், ரொம்ப வேகமா போறாரு யுத்தத்துக்கு. பலம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, வஞ்சனை இருக்கிறது, எல்லாம் இருக்காங்க. ஆனா இவர் போன வேகத்துல அதை கவனிக்காம மறந்துட்டாரு. ஆத்திரத்துல மறந்து போகும் பொழுது தலை மாட்டிருச்சு. அந்த கருவாளி மரத்துல ஒரு தலை மாட்டிக்கிச்சு. ரொம்ப நீளமான முடியா இருக்குமே, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவாரு, கிட்டத்தட்ட 1.5 கிலோ வருமே. அந்த முடி தலை எல்லாம் ஒரு மரத்துல மாட்டிக்கிச்சு. அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறாரு. கீழே போயிட்டு இருந்த குதிரை, அந்த கோவேறு கழுத வேற எங்கேயோ போயிடுச்சு. இது தொங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே யோவா ஜாவ்லின் ஈட்டி எடுக்கிறாரு. வல்லையங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஈட்டி எடுத்து ஒரு 3 ஈட்டி அவன் மேல எரிஞ்சு அவனை கீழே தள்ளி போட்டு, அவனுடைய ஆட்கள் 10 பேர் சேர்ந்து அடிச்சு அப்சலோம கொன்றாங்க. அப்சலோமுடைய முடிவு மோசமா இருந்தது. அவருடைய ஆரம்பமும் வித்தியாசமாக மோசமாக தான் இருந்தது. அவருடைய முடிவும் மோசமாக தான் இருந்தது. இதான் அவர் அப்சலோமுடைய கதை. இவரிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். முதல்ல எப்பொழுதுமே டேர்ட்டி பாலிடிக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. பிளான் பண்ணி வஞ்சகமாய் காய் நகர்த்தி நமக்கு தான் திறமை இருக்குன்னு சொல்லி எல்லாம் செய்யக்கூடாது. அப்சலோம் அப்படிதான் செஞ்சார். யோவாபை வரவழைப்பதற்கு ஒரு மோசமான திட்டம் செயல்படுத்தினார். அம்னோனை தனியா கூட்டு போவதற்கு ஒரு மோசமான திட்டத்தை செயல்படுத்தினார். ராஜாவாகிறதுக்கு ஒரு மோசமான திட்டத்தை செயல்படுத்தினார். நேரடியாக நேர்மையாக ஆமான ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லல, அம்னோனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லல. எல்லாவற்றையும் வஞ்சனையாக சூதாக அவர் எடுத்தார். அதன் மூலம் அவருக்கு அது அழிவை ஏற்படுத்தியது. எல்லாருடைய ஆலோசனைகளையும் கேட்கக்கூடாது. கூட இருந்து ஆலோசனை சொன்னது ஊசாய். ஆனா ஊசாய் தாவீதுடைய ஆளுனே தெரியாம அந்த ஆலோசனை கேட்டு இவரு போய் யுத்தத்துல மாட்டி செத்துட்டார். சில நேரங்கள்ல எல்லாருடைய ஆலோசனைகளையும் கேட்பது நமக்கு ஆபத்துல நமக்கு ஆபத்தாய் அது முடிந்தது. அதீத வேகம் எப்பொழுதுமே ஆபத்து. ஒருவேளை இது நீங்க வாலிபர்கள் யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அது ஒரு கோவேறு கழுதில் அவரு போய் செத்தாரு. எப்பொழுதுமே நம்ம எப்போ டிராபிக்ல போகும்போது வரும்போது ரொம்ப கவனமா போகணும். அது சரீர பிரகாரமானதாய் மட்டுமல்ல, நம்முடைய முடிவெடுக்கிற விதமும் சரி. ரொம்ப பிரேக்கே இல்லாம வேகமா ஒரு வண்டி போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் முட்டி தான் நிற்கும். அது ரொம்ப ஓவரா நம்ம அகம்பாவத்தில் ஆடணும் அப்படின்னா, எந்த ஒரு நிதானமும் இல்லாம ரொம்ப வேகமா போனோம்னா அது ஒரு ஆபத்துல ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடத்துலதான் நம்மளை கொண்டு போய் நிறுத்திவிடும். அதுல கவனமா இருக்கும். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, அவன் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். ராஜா அப்சலோமை அழைக்கிறார், வாராரு. ஆனா ராஜாவுடைய முகத்தை பார்க்கல. இதுல ராஜாங்கிறத நம்ம தேவன் எடுத்துக்கலாம். தேவன் சில நேரங்கள் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டாலும் நம்ம அவருடைய முகத்தை பார்க்காம நம்ம வேற இடத்துக்கு போயிடுறோம். ராஜா மன்னித்த பிறகு ராஜாவுடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே அங்க கூட இருக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு ஈகோவோட கர்த்தர் இறங்கி இறங்கி வராரு. அநேக நேரங்கள்ல நம்ம அவருடைய முகத்தை பார்க்காம அவருக்கு விரோதமா என்னெல்லாம் திட்டம் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நமக்கு ரொம்ப ஆபத்தாயிரும். ராஜாவின் முகத்தை எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ராஜா எப்பொழுதும் நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு வாஞ்சையா இருக்கிறார். எப்படி இளையகுமாரன் கதையில தகப்பன் ஓடி வந்தாரோ அதே மாதிரிதான் தாவீது அப்சலோமை தேடுவதிலும் பார்ப்பதிலும் சிரத்தையா இருந்தார். அப்சலோம் எனக்கு பதில் அவன் செத்தா, அவனுக்கு பதில் நான் செத்தா நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அப்சலோமை நேசித்தார். ஆனா அந்த நேசம் அப்சலோமுக்கு இல்ல. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்ம அவருடைய முகத்தை பார்க்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய முகத்தை பார்க்காம நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 6வது வசனம் போட்டிருக்கிறது, அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வதற்கு அப்சலோம் முக்கியத்துவம் கொடுத்தான். நம்ம தேவனுடைய இருதயத்தையா மனுஷனுடைய இருதயத்தையா கவரணும் அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்தை தான் கவரணும். மனுஷருடைய இருதயத்தை கவருவதற்கு நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கும். அப்சலோம் தனக்கு இருக்கிற அழகு, தனக்கு இருக்கிற அந்த அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு மனுஷனையும் தன் பக்கமாய் திருப்பினான். ரொம்ப சமாதானமா இருந்தார். என்ன சமாதானம் தெரியுமா? வெளி பார்வைக்கு சமாதானம், உள்ளுக்கு வஞ்சகம், சூத்து, யாரை எப்படி கொல்லலாம், யாரை எப்படி அடிக்கலாம் எல்லா திட்டமும் மனசுல வச்சுட்டு ஏற்ற வேலைக்காக காத்து கொண்டிருந்து அதுக்கு நடுவுல வெளியே பயங்கரமா நடிச்சார்.
ஈஸியா நடிச்சு மனுஷங்களை கவர்ந்துடலாம். ஆனா கர்த்தரை ஒரு நாளும் நடிச்சு கவரவே முடியாது. கர்த்தரை கவரணும்னா உண்மையா இருக்கணும். ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு. ஆனா அப்சலோம் மனுஷருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். மனுஷருடைய இருதயங்களை கவர்ந்து கொள்ளுகிறோம். நம்ம கர்த்தருடைய இருதயத்தை கவர்கிறோமா இல்ல மனுஷருடைய இருதயத்தை கவர்கிறோமா அப்படிங்கிறது கவனமா இருக்கணும். மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுவது முடிவில் ஆபத்தை தான் விளைவிக்கும். அப்சலோம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பழி வாங்குதல் ராஜாவுடையது. தப்பு பண்ணிட்டாரு, ராஜா கோபமா இருக்காரு, பழி வாங்குவாரு. அது அவருடைய தண்டனை என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு. அந்த பழிவாங்கலை தனக்குரியதா இவன் எடுத்துக்கொண்டான். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரையாவது நம்ம பழிவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முன்னேறவே முடியாது. அப்படி கடந்து போயிட்டோம்னா கர்த்தர் அந்த தண்டனையை பார்த்து கொள்வார். பழி வாங்குதல் தேவனுடையது, அது கர்த்தருடையது. அதை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அப்சலோம் தான் அதை எடுத்துக்கொண்டு அந்த பழி வாங்குகிற நோக்கத்திலே போய் தான் அவரு ராஜா விட்டு அவ்வளவு தூரம் தள்ளி இருந்தார். இல்ல ஒருவேளை ராஜா கூட இருந்திருந்தாருன்னா அவரு சரியா இருந்திருப்பாரு. யாருக்கு தெரியும், சாலமோனுக்கு ஒரு பெரிய பகுதியை கொடுத்துட்டு அப்சலோம் கூட ஒரு பகுதியை ராஜா கொடுத்துருக்கலாம். அவருடைய தாத்தா ஊர்ல போய் கூட ஆச்சு, ஏதோ ஒரு அவருக்குன்னு வச்சது இருந்திருக்கும். ஆனா அவர் பழி வாங்குற அந்த புத்தியினால எல்லாவற்றையும் இழந்து போனார். பொய்யும் தந்திரமும் ஒரு நாளும் நிலைக்காது. அந்த நேரத்துல ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அது கடைசி வரை நிலைக்காது. தந்திரமாய் ஒருவனை ஏமாற்றும் பொழுது அவன் இன்னோசென்டா இருந்து ஒரு அப்பாவியா இருந்து அவன் ஒரு துளி கண்ணீர் வடிச்சான்னா அந்த கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு கேட்பார், அதற்கு செய்வார், பதில் செய்வார். ரொம்ப தந்திரமா நம்ம எல்லாமே கரெக்டா செய்யறோம், யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு செய்யற விஷயங்கள் வேற ஒருவரை பாதிச்சு அவங்க செட் ஆகி அவங்க ஒரு பக்கத்துல உட்கார்ந்து அழுதாங்கன்னா, தாவீது அழுதார். ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சிருந்தாருன்னா அனுமதிச்சுட்டு போறாரு, என் பையனே எனக்கு எதிராக வந்துட்டானேன்னு சொல்லி அழுகிற இந்த கண்ணீரை கர்த்தரால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. தந்திரமும் பொய்யும் எப்பொழுதும் நிலைக்காது. இந்த இந்த அப்சலோம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், தன்னுடைய தகப்பனை அவமானப்படுத்த தான் பாவம் செய்தான். தான் பாவம் செய்கிறோம் என்கிற உணர்வே இல்லாம தகப்பனை அவமானப்படுத்துவதற்காக செய்கிறான். தகப்பன் அப்படி சொன்னா நான் இப்படி செய்வேன், தகப்பன் இப்படி சொன்னா அப்படி செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம நம்ம இருந்தோம்னா அது ஆபத்து. அவர்களை கனம் பண்ணுனா நம்முடைய நாட்கள் தேசத்திலே நீடித்திருக்கும். அவருடைய தலைமயிரை குறித்து வேதாகமம் ரொம்ப பிரபலமா எழுதியிருக்கிறது. ஆனா அவருடைய தலைமயிர் தான் அவருடைய அழிவுக்கு காரணமா இருந்தது. அவருடைய தலைதான் அங்க சிக்கிருச்சு. அந்த அந்த சன்னல் பின்னாலான இடத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த 1.5 கிலோ இருக்கிற அந்த முடிதான் சிக்கி இருக்கு. எது நம்ம ரொம்ப தூக்கி கொண்டாடுகிறோமோ, எதை பெருமையாக நினைக்கிறோமோ அதுவே அநேக நேரங்களில் நம்முடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு உண்மையா இருந்தோம் அப்படின்னா அந்த மனுஷன் பார்க்கிற பார்வைக்கு நம்ம வெளிப்பிரகாரமாய் நம்மளை அலங்கரிப்பதை விட கர்த்தர் பார்க்கிற பார்வையில் நம்மை அலங்கரித்தோம் அப்படின்னா, உண்மையான பாரத்தோடு நம்ம இருந்தோம்னா, உண்மையுள்ள மனதிலோர்களா இருந்தோம்னா, ஒரு இன்னசென்ட்டா நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நம்ம கனம் பண்ணுவார். இல்லைன்னா நமக்கு ஆபத்து வரும். அப்படிங்கிறதா இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.